பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகழகான இடம். எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லியிருக்கிறேன்ல, மூணாறு என்கிற இடம், கேரளா மாநிலத்தில் இருக்கிற மூணாறு. இதனுடைய எஸ்டேட் பகுதி ரொம்ப அழகான மலைப்பகுதி, ரொம்ப அழகான டீ எஸ்டேட் இங்கே இருக்கிறது. பார்க்குறதுக்கு ரொம்ப செழிப்பாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஆண்டோடைய சிருஷ்டிப்பை பார்த்தாலே ரொம்ப அழகு தான். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கணும். நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. லீவு நாட்களில் உங்களுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு வரணும். 2 நாள் 3 நாள் தங்கி இருந்துட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த இடத்த காண்பீங்க. அது மாதிரி இந்த இடங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய மகத்துவத்தை நீங்கள் பார்க்க முடியும், ஆண்டவரை துதிக்க முடியும். சரியா? சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறான்னு கேட்குறீங்களா? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ தேவனுக்கு பயந்துரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் தான் உன்னை உண்டாக்கினேன், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறேன். என்னை குறித்த பயம் உனக்கு இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். தேவனுக்கு நீ பயந்துரு. அப்போ மனுஷருக்கு பலவிதமான பயம் இருக்குது. சின்ன பிள்ளைகளை பாருங்களேன், சிலருக்கு அப்பான்னா பயம், சிலருக்கு அம்மானா பயம் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு பயம், சிலருக்கு டீச்சர்னா பயம், சிலருக்கு சில ஆட்களை குறித்த பயம், சிலருக்கு யாரை குறித்த பயமும் கிடையாது. ஆனால் எந்த பயம் இருக்குதோ இல்லையோ, தெய்வ பயம் நமக்குள்ளே காணப்படணும். யோபை குறித்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தெய்வ பயம் நமக்குள்ளே இருந்தால் பாவத்துக்கு விலகி நம்ம வாழுவோம். அதனால்தான் தெய்வ பயம்தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. தெய்வ பயம் உங்களுக்குள்ளே இருக்குதா? கடவுள் பயமே இல்லைங்க. இப்போ பக்தி இருக்குது. நிறைய பேருக்கு பக்தியோட கூட காலில் செருப்பு கூட இல்லாமல் நடக்கிறாங்க. தெய்வத்தை தேடி எவ்வளோ பிரயாசப்படுறாங்களே, ரொம்ப பக்தியினால் தியாகம் பண்ணி கடவுளை தேடுறாங்க. கிறிஸ்தவங்களும் சர்ச்சுக்கு போகிறாங்க. பலவிதமான பக்தியெல்லாம் இருக்குது. பக்தியினால் நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பக்தி அவசியம்தான். அதை விட ரொம்ப முக்கியமானது தெய்வ பயம். ஆண்டவருக்கு இந்த பயம் இருக்குதா? பக்தி இருக்கிற நிறைய பேர் குடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. பக்தியாக தான் இருக்கிறாங்க, பக்தியாக சாமி கும்பிடுவாங்க, பக்தியாக முழங்கால் நின்று ஜெபிப்பாங்க. ஆனால் எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுறாங்க. அப்போ பக்தியில் என்ன பிரயோஜனம் இருக்குது? தெய்வ பயம் இருந்தால் ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது, அநீதியாக செயல்படக்கூடாது, இவங்களை பற்றி பேசக்கூடாது, ஆண்டவர் என்ன கவனிக்கிறாரு, அடுத்த ஆளை பற்றி நான் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, நான் மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அப்போ தானே ஒரு பயம் இருந்தால் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அதனால தான் தேவனுக்கு பயந்துருன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு இந்த பயம் உள்ளத்தில் இருக்குதா? ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு கர்த்தருக்கு இந்த பயம் இருக்கணும், நான் பொல்லாப்புக்கு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லுங்கள். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்மை குறித்த பயம் எப்பவுமே எனக்கு இருக்கணும், நான் உமக்கு பயந்து பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும். அதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.